இருதயத்துல பொல்லாத பிசாசுனுடைய கிரிகளாலும் அவங்க அந்நிய சக்திகளால விலை போன மாதிரி ஒரு காரியத்தினாலும் தேசங்கள குழப்பங்களை தூண்டி விட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையின் அடிப்படையில தான் நம்ம தேசத்துல பல தீவிரவாதமான கிரிகளை எழுப்ப போறாங்க. அது மாநிலம் சார்ந்ததாகவும் அதே நேரத்துல இனங்கள் சார்ந்ததாகவும் அது உண்டாகும் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அந்த நாள்ல ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நான் என்னுடைய தொடர்ந்த ஜெபங்களை நான் ஜெபம் பண்ணும் பொழுது நான் சில நாட்களுக்கு முன்னால் நான் பார்த்த ஒரு தரிசனம், பெரிய பெரிய யானைகள், பெரிய பெரிய யானைகள். அது ஒரு பெரிய மலை பிராந்தியம் மாதிரி இருக்குது. அதுல ஜனங்கள் திரளா ஆங்காங்கே செதறி ஓடுறாங்க. யானைகள்னா அது நூற்றுக்கணக்கான யானைகள், ஆயிரக்கணக்கான யானைகள். இது நம்ம தேசத்துல இருக்க யானைகள் மாதிரி இருக்குதா? ஆமா, இந்த சைஸ்லயே. ஆமா, இதே சைஸ்ல. அது ஒரு மாதிரி மதம் கொண்ட யானை மாதிரி ரொம்ப வேகமா ஜனங்களை குறிவைத்து துரத்துறதும் அவங்களை பிடிக்கிறதும் அவங்களை அழிக்கிறதுக்கும் அந்த காரியங்கள் செய்யறது பாக்குறேன். அது ஜனங்களோட நானும் கூட சேர்ந்து ஓடுறேன். ஓடும்போது சில கட்டடங்கள் இருக்கு, கட்டடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சாலும் அந்த கட்டடத்தினுடைய அந்த அஸ்திவாரங்கள் எல்லாம் இழுத்து உடைச்சு அந்த மாதிரி ஜனங்களை பிடிச்சு இது பண்றது நிறைய காரியங்கள் காமிச்சாங்க. அப்ப அதை பார்த்துட்டு நான் ஜெபிச்சு இது என்ன அப்படின்னு சொல்லும் போது தேசம் சந்திக்க போற நிறைய கலவரங்கள் இது இந்த வருஷத்தினுடைய மத்திய மாதங்களுக்கு பிறகு இதை கொஞ்சம் தீவிரமா செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு என்னன்னா பின்னணியில நிறைய சில சக்திகள், அதாவது இந்த யானை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி நிறைந்த ஒரு மிருகத்திற்கு அப்படி. அது மாதிரி நம்ம தேசத்துல சக்தி நிறைந்த மனிதர்கள் இருக்காங்க, சில பலவான்கள். அந்த பலவான்கள் மூலமாக தோற்றுவிக்கப்பட போற பிரச்சனைகள். அதனால என்ன செய்றாங்க, சில அந்நிய வெளிநாட்டு சக்திகள் கூட உள்ள ஊடுருவி நம்ம தேசத்துக்குள்ள கலவரங்களை தூண்டுறாங்க. அதுக்கு குறிப்பா நம்ம சொல்லணும்னா கூடங்குளத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை பற்றி பல்வேறு விதமான காரியங்கள் பேசினாங்க. இப்ப சமீபத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்க என்னன்னா வெளிநாட்டு சக்திகள் மூலமாக யாரோ ஒருவர் இதுல பணம் கொடுத்துதான் இவங்களை ஜனங்களை ப்ரூஃப் ஆயிடுச்சுல, ப்ரூஃப் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இனிமே வரப்போகுது. அப்ப நாகர்கோயில திருநெல்வேலியில ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரர் அங்கிருந்து அங்க தங்கி இருந்து இவங்களுக்கு அதிக ஆலோசனை கொடுக்கறாரு. ஆமா, அதுன்னு அது அம்பலமாயிருக்கு. ஆமா ஆமா. இதுல அதை தொடர்ந்து வந்த அந்த தீர்க்க தரிசனத்துல பாத்தீங்கன்னா இதுல எல்லை குறிகள் மாற்றி போடப்படுவதற்கு ஏதுவான சப்தங்கள் உண்டாகும். அப்ப இது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, மாநிலங்களை துண்டாடுறதும் மாநிலங்களை தேசத்திலிருந்து பிரிக்கிறதும் அல்லது மாநிலங்களுடைய எல்லையை மாற்றி அமைக்கிறதும், எங்களுக்கு புதிய மாநிலங்கள் வேணும் அப்படிங்கிற கோஷம் இப்பவே எழும்பி இருக்கு. ராயலசீமால, ஆந்திரால, இந்த கூர்க்லாண்ட், அது மாதிரி அஸ்ஸாம்ல இந்த போடோ இன மக்கள் இருக்காங்க. அவங்க ஒரு 10-15 வருஷமா தனக்கு தனி மாநிலம் வேணும்னு கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அவங்களை ஏதோ ஒரு மாதிரி அமைதிப்படுத்தி உங்களுக்கு ஒரு ஒரு கவுன்சில் மாதிரி பண்றோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா. ஆனா இப்ப இந்த கோர்க்கா இந்த தெலுங்கானா இஷ்யூ மேல எழும்பி அதனால இந்த கோர்க்காலேண்ட் அவங்களும் கேட்க ஆரம்பிச்சோன்னே இப்ப இந்த அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்க என்ன ஒரு ஒப்புரவாதம், ஒரு தீவிரவாதம் எடுத்திருக்காங்கன்னா ஒரு முடிவு, எங்களுக்கு போடோலேண்ட் கொடுக்கற வரைக்கும் நாங்க அமைதியா இருக்க மாட்டோம். அது புது தீர்மானம் எடுத்திருக்காங்க. எங்களுக்கு போடோலேண்ட் தான் வேணும். அதுக்கு எவ்வளவு ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, எவ்வளவு உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து 2-3 நாளா நியூஸ்ல அதான் வந்துகிட்டே இருக்குது. நான் அதை குறித்து இது தாண்டி நான் அதிகமா ஜெபம் பண்ணும் போது அவங்க சொன்ன சில காரியங்கள், இயற்கையை சூழ்நிலைகளை சாதகமா வச்சு எழும்பக்கூடிய பிரச்சனைகள், இந்த நதி இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு பாருங்க. இப்போ முல்லை பெரியார் பிரச்சனை, அப்புறம் இந்த மாதிரி கர்நாடகாவுக்கும் இதுக்கும் கூட இனிமே அடுத்த பிரச்சனை காவிரி வாய்ப்பு இருக்கு. ஆமா, பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி சில இயற்கை சம்பந்தமான காரியங்களுடைய அடிப்படையில தூண்டக்கூடிய பிரச்சனைகள் எழும்பும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் நடுவுல இந்த எல்லைக்குறிகள் சம்பந்தமா அது ஒண்ணு. மூணாவது தேசத்தை துண்டாடுவதற்கான சில காரியங்கள் நடக்கும். அது நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய பெரிய சில மனிதர்களே அதுல விலை போய் இந்த காரியங்களை செய்வாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கும் இந்த சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை மையப்படுத்தி இந்த கிழக்கு மாநிலங்கள் முழுசுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் சீனாவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷத்தை முன்னிறுத்தி எங்க தேசத்தை எங்களை பிரிச்சு அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கலவரங்கள் கொண்டு வராங்க. அது இந்த வருஷத்துல அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே மூல காரணமாக சில பெரிய மனிதர்கள், சில பெரிய சக்திகள் இந்தியாவுக்குள்ள எழும்பும். அதனால பல இடங்கள்ல
கலவரங்கள், கட்டவிழ்த்துவிடப்படுதல், ஜனங்கள் வந்து தூண்டி விடப்படுதல், பல பிரேதங்கள் வந்து வெளியே விழுதல்,